ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஜேர்னலிஸ்ட் மனோ. நான் மானசா. இந்த ஒரு ஷார்ட் வீடியோவில் நாம் பொன் வண்டு பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜுவல் பக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொன் வண்டு சாதுவான ஒரு உயிரினம். செடிகள்லாம் காணப்படும். ரெட்டு கிரீன் கலர்கள்லாம் பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு பளபளப்பாக அழகாக இருக்கும். பச்சை நிற தலை மற்றும் சிவப்பு நிற ரெக்கையின் மேலே பாதுகாப்பு மூடியோட பளபளப்பாக காணப்படும். ஸ்கூல் டேஸ்லலாம் இந்த பொன் வண்டுகளை பிடிச்சு தீப்பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சு பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு வருவாங்க. இன்டர்வல் டைமில் எல்லாம் திறந்து பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவோம். காண கிடைக்காத அரிய வகை உயிரினங்களில் ஒன்று தாங்க ஜுவல் பக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொன் வண்டு. 20ஆம் நூற்றாண்டு தொடக்க காலத்தில் கூட பொன் வண்டுகளை அதிகம் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ பார்க்கறது ரொம்பவே அரிது. பொன் வண்டோட முதுகு பகுதியில் உலோகம் போன்ற தங்க நிறத்தில் ஓடு ஒன்று மின்னுவதை போல இருக்கும். இது ஒன்றே போதும் இதோட அழகை எடுத்து சொல்றதுக்கு. இதன் மேலே இருக்கக்கூடிய பொன்னிற ஓடு தான் இந்த பொன் வண்டு அப்படிங்கிற பெயர் வந்ததுக்கு காரணம் போல. இந்த பொன் வண்டுகள் மெல்லிய இரு கால்களால் நகர்ந்து செல்லும். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் நம்மளை இது கடிக்காது, எந்தவித தொந்தரவும் செய்யாது. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஆம்பளை பசங்க தான் இதெல்லாம் செய்வாங்க. பொதுவாக பொன் வண்டை பிடிச்சு அதோட கழுத்தில் சின்னதாக ஒரு நூலை போட்டு கட்டி அது பறக்காதவாறு அதை அப்படியே தீப்பெட்டிக்குள்ளே கட்டி வச்சு கொண்டு வருவாங்க. ஸ்கூலில் எல்லாருக்கும் காமிப்பாங்க. நம்ம ஸ்கூல் இன்டர்வல் டைமில் எல்லாம் பார்த்து ரசிப்போம். இந்த பொன் வண்டை பார்க்கும்போதே நமக்கு அதன் மீது ஒரு ஈர்ப்பு வந்துடும். அதற்கு காரணம் கூட பொன் நிறத்தினால இருக்கக்கூடிய இதன் மேற்புற ஓடுகள் தான். மேற்புற ஓடுகளில் இருக்கக்கூடிய அழகு காண்பவரை தன் பக்கம் இழுக்க தவறாது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஜேர்னலிஸ்ட் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.